நண்பர்களே, சேனலாக்கம் சார்பாக ஆர்டிஎஸ் எடப்பாடியார் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் 4 முனை போட்டி நிலவுது. 89 மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உண்டாகுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரே வார்த்தை ஒத்தை வரியில் சொல்லிட்டார் எடப்பாடியார். அதிமுகவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு மதிப்பளித்து அந்த வார்த்தைக்கு நாமும் செவிசாய்த்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தவுடனே 10,000 ரூபாய் ஃபஸ்ட்டு, இதுவே அதுதான் அவங்கவுங்க வங்கி கணக்கில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சேர்ந்துடும். ரெண்டாவது 1000 ரூபாய் 2000 ரூபாயாக குலவிளக்கு திட்டம், அதுவும் எல்லா ரேஷன் அட்டைக்கும் வந்துடும். மூன்றாவது இதாக பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் இதெல்லாம் விலை இல்லாமல் கேஸு 3 ஆண்டுக்கு 3 கேஸு, அதே மாதிரி விலை இல்லாமல் அந்த குளிரூட்டும் சாதனமான ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது கஞ்சா போதை இந்த மாதிரி விஷயங்களில் 3 மாதத்தில் சிறப்பு அதிரடிப்படை இதை வச்சு அதை நிச்சயமாக ஒழிச்சிடுவோன்ற ஒரு உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. மூணாவது முதியோர் மாத ஓய்வூதியம் 1200லேருந்து 2000. குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா அரிசியோடு மாதந்தோறும் பருப்பு, பாமாயில் அதுவும் விலை இல்லாமல் தராங்க. இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன விஷயங்கள் மக்களினுடைய அடிப்படையான ஒரு இதில் இந்த இது வாக்காளர்கள் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஃபஸ்ட்டு இது இன்றைக்கி பிரச்சாரன்றது இன்றைக்கி கடைசி நாள். அவர்களுடைய மனதில் ஒரு நல்லாட்சினாக்கா அந்த நல்லாட்சி இந்த 50 ஆண்டுகளில் அதிமுக ஆண்ட காலங்கள் 7 முறை கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி. இன்றைக்கு 5 ஆண்டுகளில் ஒரு மிதமான வளர்ச்சி, அசுர வளர்ச்சி எல்லாமே. அதாவது பிறந்த குழந்தை 50 வருஷம் படித்து எல்லாம் முடித்து அதுங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சில பத்திரிகைகள்லாம் இந்த பெண்கள்லாம் அதை சொல்லி அவங்களா போடுறாங்களோ இல்லை இவங்க சொல்லி கொடுத்து அந்த கட்சியில் அதை பரப்புகிறாங்களான்றது தெரியல. 5 வருஷத்தில் இவங்க செய்த சாதனைகள் என்ன, அதை இது வரைக்கும் நடந்த பொதுக்கூட்டங்களில் எதுலேயுமே முதலமைச்சர் அது சம்மந்தமாக சொல்லவே இல்லை. 2 பேருமே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் காலில் விழுந்த படங்களை வச்சுட்டு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுடைய பரப்புரை இருந்தது. இதிலிருந்தே மக்கள் விழிப்படையணும். இப்படிப்பட்ட இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பரப்பி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு மக்களை தமிழ்நாட்டை நாசப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமான திமுக கூட்டணிக்கு எக்காரணத்தை முன்னிட்டு மக்கள் வாக்களிக்கக்கூடாது. உங்களுடைய பொன்னான வாக்கு இரட்டை இலைக்கானதாக இருக்கட்டும். இது இரட்டை இலைக்கு அளிக்கக்கூடிய வாக்கு ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அல்ல, தமிழகத்தின் வெற்றி, தமிழகத்தின் வெற்றி, தமிழகத்தின் வெற்றி. அடுத்த காணொலியில் ஆர்டிஎஸ்.